இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். எல்ல வெள்ளவாய வீதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டவர்கள் மீட்பு. மலேக மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து பண்டாரவளை வரையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட மேன்முறையீடுகள் குறித்த விசாரணைகள் நிறைவு. காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் நமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. எல்ல வெள்ளவாய வீதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் அனைவரும் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு நள்ளிரவு அழைத்து செல்லப்பட்டதாக நிலையத்தின் பதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் ULM உதயகுமார கூறுகின்றார். இதேவேளை எல்ல தெமோதர பகுதியூடான ரயில் மார்க்கத்தின் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமையினால் ரயில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த ரயில் ஒன்று இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அதன் பிரகாரம் மலேக மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து இன்றைய தினம் பண்டாரவளை வரையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியா, பதுளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தினால் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பதுளை மாவட்டத்தின் பல பிரதான வீதிகளில் மண் சரிவு மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதாக நிலையத்தின் மண் சரிவு மற்றும் முன்னெச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜெயசிச சுட்டிக்காட்டுகின்றார். பசறை, லுணுகல, பதுளை, ஸ்பிரிங்வெலி, ஹப்புத்தலை, பெரகல வீதி, எட்டம்பிட்டிய வெளிமட வீதி மற்றும் எல்லவாய வீதி, லுணுகல ஆகிய வீதிகளில் மண் சரிவு மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் கூறுகின்றார். தற்போது பதுளை மாவட்டத்தின் பல பகுதிகளில் மண்மேடுகள் சரிந்துள்ளமை தொடர்பில் அறிய கிடைத்துள்ளதாக சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்தும் பெய்து வரும் கடும் மழையினால் பசறை, நமுனுகுல வீதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ மற்றும் கொத்மலை பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே மண் சரிவு அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் மண் சரிவு மற்றும் முன்னெச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜெயதிச சுட்டிக்காட்டுகின்றார். திருகோணமலை கட்டைப்பறிச்சான் ரால்பாலம் களப்பில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய மீன்களின் மாதிரி பரிசோதனைகளுக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்துக்கு இவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மூதூர் கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பொறுப்பு அதிகாரியும் பரிசோதகருமான RAHT பிரேமரத்ன தெரிவித்தார். சில தினங்களுக்கு முன்னர் இங்கு கடும் மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. களப்பில் உள்ள சேற்று மண் வெளிப்பட்டமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே கருப்பு நிறமாக மாறியுள்ளது. இதன்போது ஆக்சிஜன் குறைவடைந்தமையால் மீன்கள் இறந்திருக்கலாம் என நாம் நம்புகின்றோம். எனினும் மேலதிக பரிசோதனைகளுக்காக மாதிரிகளை நாரா நிறுவனத்துக்கு அனுப்பியுள்ளோம். திருகோணமலை கட்டைப்பறிச்சான் இராழ்ப்பாளம் களப்பில் கடந்த 4 நாட்களாக நீர்வாழ் உயிரினங்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. இதேவேளை களப்பில் உயிருடன் பிடிக்கப்படும் மீன்களை உண்பதால் எவ்வித பாதிப்பும் இல்லை என மூதூர் தமிழ் பிரதேச மீனவ சமாஜ தலைவர் N. கிருஷ்ணபிள்ளை தெரிவிக்கின்றார். அத்துடன் இறந்த பின்னர் பிடிக்கப்படும் மீன்களையோ மயங்கி நிலையில் பிடிக்கப்படும் மீன்களையோ உண்பது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதிலே பிடிபடுற மீன்கள் உயிராக பிடித்து சாப்பிடுற மீன்கள் மக்களுக்கு இதால ஏதும் உயிர் சேதங்கள் ஏற்படுமா அல்ல நோய்களுக்கு ஏற்படுமா என்ற அச்சத்தில் நாம் பல அதிகாரிகளிடம் அணுகின போது மூதிர் பிரதேச கடத்தொழில் ஆலோசகரிடம் நாம் கேட்டபோது அவர் கூறினார், நேரடியாக கொழும்பில் அடித்து கேட்டபோது சொன்னார்களாம், ஒப்செஷன் பிரச்சனை தான், இந்த மீனை உயிரா பிடிச்சி சாப்பிடலாம், ஆனால் செத்த மீன்களை எடுத்து யாரும் கொள்ளக்கூடாது என்ற ஒரு கருத்தை எனக்கு கூறினார். இது சம்பந்தமாக மக்கள் உயிர் மீனை பிடிச்சித்தான் சாப்பிட வேண்டுமே தவிர இந்த இறந்து மிதக்கிற மீன்களை எடுத்து கருவாடு போட்டு அதை சாப்பிடக்கூடிய உட்கொள்ளக்கூடிய இந்த விடயங்களை மக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அந்த மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன்.
இதேவேளை இராழ்ப்பாளம் களப்பில் இறந்த நிலையில் நீர்வாழ் உயிரினங்கள் தொடர்ந்தும் கரையொதுங்குவதால் துர்நாற்றம் வீசுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு கிணத்து வழியில் காகங்கள் உணர்ந்து போடுது சார், துர்நாற்றம் வீசி கொண்டு இருக்கின்றது. நண்டு இறால்கள் எல்லாம் சேர்த்து ஒரே மனமா கிடக்குது, பக்கத்துல இருக்கவே இல்லாம கிடக்குது. அதுக்கு ஒரு நடவடிக்கையுமே ஒன்றும் செய்யல. இந்த ரோட்டு பாதையில பாடசாலை போறார்கள், கோயிலுக்கு போறார்கள், இப்படி ராக்கெல்லாம் துப்பி கழிச்சு இந்த சூரிய நாட்டம் நாரம் என்று சொல்லி போறாங்க. இதுக்கு பெரிய அதிகாரிகள் வந்து ஒரு நடவடிக்கையும் இன்னும் எடுக்கல. 2014 ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட மேன்முறையீடுகள் குறித்த விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளன. அதன் பிரகாரம் 2014 ஆண்டின் திருத்தப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியல் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நாளையுடன் இந்த காட்சிப்படுத்தல் நிறைவு பெறவுள்ளது. மேன்முறையீட்டு விசாரணைகளின் பின்னரும் தமது பெயர் வாக்காளர் பெயர் பட்டியலில் உள்ளடக்கப்படவில்லை எனின் அது தொடர்பில் உடனடியாக கிராம உத்தியோகத்தர் அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு அறிவிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார். 2014 ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியலை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 31ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவின் பிரதானி ஜான் கோல் லெபோட் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சிலர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். 3 நாட்கள் அவர்கள் நாட்டில் தங்கியிருப்பார்கள் எனவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. பயங்கரவாதத்துக்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு, அது தொடர்பில் இலங்கை செயற்படும் விதம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் ஒத்துழைப்பு தொடர்பில் இவர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். சர்வதேசத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பயங்கரவாதத்தினால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பிலும் பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் கவனம் செலுத்த உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போதைய நவீன உலகில் நீர் மற்றும் மின்சாரமின்றி மக்கள் தமது நாளாந்த வாழ்க்கையை முன்னெடுப்பது கடினமாகும். நாட்டின் சில மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளின்றி மக்கள் அல்லலுறுவதை எவராலும் மறக்க முடியாது. புத்தளம் பிரதேச சபைக்குட்பட்ட மதுரங்குழி பகுதியே இது. இந்த பிரதேசத்தில் உள்ள ஏஎம் தோட்ட கிராம மக்கள் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளை எதிர்நோக்கிய வண்ணம் வாழ்ந்து வருகின்றனர். பாடசாலைக்கு செல்லும் ஏராளமான மாணவர்களின் வாழ்விடமான இந்த கிராமம் மின்சார வசதியின்றி காணப்படுகின்றமை கவலைக்குரியதே. மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படாமையால் தாம் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக இந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எதிர்வரையான தகவல்கள் கிடைக்கும். நாங்க எத்தனையோ மந்திரிமார்களை கடிதங்கள் கொடுத்தும் எங்களுக்கு கரண்ட் வசதியோ மின்சார வசதியோ எங்களுக்கு பாதையை செஞ்சு தரத்துக்கோ வசதி வாய்ப்பு செஞ்சு தரல. ஆனா நாங்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து எங்களுக்கு இதுவரை தரல. மரங்கள்லாம் வெட்ட சொல்லி எத்தனையோ கஷ்டங்கள்லாம் பட்டு இத்தனை காலம் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வந்து பாத்துட்டு தாரன்னு சொல்றாங்க, தாரையே மாட்டுறாங்க கரண்ட். பிள்ளைகளுக்கெல்லாம் பாம்பெல்லாம் கடிச்சு சேரும் தண்ணியும் ஆயிக்கு நம்ம ரோட்ல சரியான மாதிரி வார எல்லாரும் தாரம் தான் சொல்லிட்டு போறாங்க. தாரம் மாதிரி இல்ல ஒருத்தருமே. ரோட்டும் சரியான சேரு, வாகனம் பிள்ளைகளை வெள்ள உடுப்பு கொடுத்து உடுத்தி போவேல மாட்டுது, எல்லாம் சேரு ஆகுது. பிள்ளைகள்லாம் சரியான கஷ்டமாய்க்கிறீங்க. மின்சாரம் விநியோகிப்பதாக கூறி வீதியின் இருமருங்கில் விருத்த தென்னை மரங்களையும் பொறுப்பு வாய்ந்தோர் வெட்டி சென்றதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். புத்தளம் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் முன்னர் புத்தளத்தில் உள்ள கிராமங்களுக்கு மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? இந்தியாவின் மேற்கு குஜராத்தை தாக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்ட நிலோஃபர் சூறாவளியை எதிர்கொள்வதற்கு அம்மாநில நிர்வாகம் தயாராகி வருகின்றது. அரபிய கடற்பகுதியில் நிலை கொண்டுள்ள தாளமுக்க நிலை புயலாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளதாக கடந்த செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக குஜராத்தின் கரையோர பகுதியில் உள்ள 38 கிராமங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்தியாவின் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் செய்து வருகின்றது. குறித்த பகுதியில் 3 மாநிலங்களில் மேலதிக போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நிலோஃபர் புயலானது நாளை அல்லது நாளை மறுதினம் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை காரணமாக குறித்த பகுதியில் உள்ள 40 முதல் 50 வரையான குடும்பங்கள் வேறு பிரதேசங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் உலக கிண்ண போட்டிகளுக்கான பயிற்சியாக அமையும் என இலங்கை கிரிக்கெட் அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். இந்த தொடரில் பங்கேற்புள்ள இலங்கை அணி நேற்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டது.
2 மாத காலத்திற்கு தமது அணியினர் உடற்கூற்று பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் இந்திய தொடரினால் அதனை முழுமையாக நிறைவு செய்ய முடியாமற் போனதாக இலங்கை கிரிக்கெட் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் குறிப்பிட்டார். எனினும் இந்தியாவுடனான ஒருநாள் தொடரை சிறந்ததொரு சந்தர்ப்பமாக கருதி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவர் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். ஆஞ்சலோ மேத்யூஸ் தலைமையிலான இலங்கை அணி இந்திய அணியுடன் 4 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. இரு அணிகளும் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி எதிர்வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ந்து மழையுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்றது. இந்த வானிலை தொடர்ந்து நீடிக்குமா என்பது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். இன்று பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய இது பின்னர் வடமேற்கு பிராந்தியங்களுக்கு பரவக்கூடும். அதேவேளை இலங்கை தீவை சுற்றியுள்ள கரையோர மாவட்டங்கள் பலவற்றில் இன்று காலை வேளைகளிலும் மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றில் இன்று இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 10 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பொதுவாக கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற பொழுதிலும் இந்த கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது கொந்தளிப்பாக காணப்படும். அதேவேளை நாட்டிலும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். நன்றி. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.